ஹாய் ஆல். லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் ஹேர் ஃபால் எதுனாலலாம் வருது, என்ன ரீசன்ஸ்லாம் வருதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் அப்படி வர ஹேர் ஃபாலை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன பண்ணால் அந்த ஹேர் ஃபால் நிற்கும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹேர் ஃபால் இப்போ டேண்ட்ரஃப்னால வருதுன்னா அதை எப்படி நம்ம அந்த டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணலாம்? அந்த டேண்ட்ரஃபை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் முடி உதிர்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ டேண்ட்ரஃபை ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்லேருந்து கிளியர் அவுட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? நம்ம டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிருச்சு, வருது அப்படிங்கிற அறிகுறி நமக்கு தெரிஞ்சாலே ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். ஸோ ஸ்கேல்ப் எப்படி க்ளீனாக வைக்கணும்னா, ஒரு நல்ல க்ளீன் கோம்பு, அதாவது நல்ல சீப் எடுத்துக்கோங்க. அந்த சீப் எடுத்து ஸ்கேல்பில் நம்ம இப்படி முடிய விலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீப் வச்சு ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டேண்ட்ரஃப் வந்து உதிரும், அந்த பொடுகு வந்து உதிரும். ஸோ ஃபேஸை கவர் பண்ணி தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணணும். ஸோ அப்படி நல்லா பண்ணிவிட்டு தலையில் நல்லா வந்து ஆயில், அதாவது ஸ்கேல்ப்க்கு மட்டும் ஆயில் வச்சுட்டு ஒரு 2 to 3 hours விட்டு நல்லா ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தீங்க. வாரத்தில் இந்த மாதிரி ஒரு 2 to 3 times பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேண்ட்ரஃப் கிளியர் ஆகிடும். சிம்பிளாக சொல்ல போனால் உங்கள் தலையில் அழுக்கு சீராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே டேண்ட்ரஃப் வராது. நெக்ஸ்ட் சப்போஸ் நீங்கள் வந்து ஜெனட்டிக்கலாக, அதாவது உங்கள் அப்பா, உங்கள் தாய் மாமா, இல்லாட்டி உங்கள் தாத்தாக்கு வழுக்க இருந்து நமக்கும் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அட் த யங்கர் ஏஜ், அதாவது எவ்வளோ கம்மியான வயசில் நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு பர்சன் ஹேர் ஃபாலுக்கு என்ன அக்கறை எடுக்கிறாங்களோ அதை விட ஒரு 2 to 3 times நீங்கள் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி இன்னும் நான் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இந்த ஜெனட்டிக்கலாக வர ஹேர் ஃபால் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சின்னதாக சொல்ல முடியாது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து முடி கொட்டுதுனாலே ஓகே, ஃபஸ்ட்டு ஆயில் ட்ரை பண்ணணும், ஷாம்பு மாற்றுவோம், இந்த ஆயில் நல்லாயிருக்கும், கூகுளில் ஒரு ஆயில் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆயில் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அதை வாங்கி ட்ரை பண்ணுவோம், இதை வாங்கி ட்ரை பண்ணுவோம், மாற்றி மாற்றி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணணும். நம்ம ஹேருக்கு ஒரு ஷாம்பு செட் ஆகிடுச்சு, இல்லை ஒரு ஆயில் செட் ஆகிடுச்சுன்னா அதுதான் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். லைக் நீங்கள் மந்த்லி சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த ஹேபிட்டை வச்சுக்கவே கூடாது. ஸோ இது செட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை தான் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முடியும் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஷாம்பு ஆயில் சேஞ்ச் பண்ணுற ஹேபிட் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டயட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஹேர் ஃபாலை பொறுத்தளவுக்கு. ஸோ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குனே தனி டயட் இருக்குது, அதையும் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 liters வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். அந்த ஹேர் ஃபாலு, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா இந்த தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரீன்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும். க்ரீன்ஸ் இந்த சென்ஸ் நீங்கள் கருவேப்பிலை, இல்லாட்டி பச்சை காய்கறிகள், இல்லாட்டி பச்சை கீரைகள், இது எதுனாலுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது உங்கள் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு நட்ஸு, ஃப்ரூட்ஸு, இது வந்து ஜென்ரலாகவே பாடிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எடுத்துக்கும் போது ஹேருக்கும் அதோட நியூட்ரிஷன் போய் சேரும். ஸோ இதெல்லாம் நிறைய நீங்கள் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பார்லர் போய் ஹேருக்கு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஹேபிட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங், இல்லாட்டி பெர்மிங், இல்லாட்டி கெராட்டின் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து வந்துருச்சு. ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட்னு. ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் ஹேரை இன்னும் கொஞ்சம் டேமேஜ் தான் பண்ணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நிறைய ஹீட் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம குறைச்சிக்கணும் இந்த சென்ஸ் லிமிட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் 6 months ஒன்ஸாக நீங்கள் மாற்றணும். ஸோ நீங்கள் அப்படி குறைச்சி வரும்போது நம்ம ஹேர் ஃபாலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து விசிபிளாகவே ஹேர் ஃபாலில் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் கொஞ்சம் ஹார்ஷான ஷாம்பூஸ், அதாவது சல்ஃபேட்ஸ், பேரபன் சல்ஃபேட்லாம் யூஸ் பண்ணி வர ஒரு ஹார்ஷான ஷாம்பூஸ் வந்து நம்ம ஸ்கேல்புக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்லரில் யூஸ் பண்ணுற கொஞ்சம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் உள்ள ஷாம்பூஸ் இருக்கும். அந்த ஷாம்பூஸுமே வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம தான் பார்லரில் அதை போடும்போது நமக்கு நல்லா இருக்கு, ஸோ அதே நம்ம வந்து வீட்லேயே வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக அந்த ஹை கெமிக்கல் உள்ள ஷாம்பூஸ் நம்ம ஸ்கேல்ப் ஒத்துக்காது.
டக்குன்னு முடிய உடுத்து விட்டுரும். ஸோ அதையும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்பு அதுவே நம்ம ஹேருக்கு நம்ம ஸ்கேல்ப்புக்கு போதும். இப்போ சில விஷயங்கள் நான் பண்ணக்கூடாது, நம்ம ஹேருக்கு இதை பண்ணால் நம்ம ஹேருக்கு நல்லது இல்லைங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சில லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தலை குளிச்சுட்டு முடிய முன்னாடி போட்டு டவலால் இப்படி அடிப்பாங்க. ஸோ அந்த ஹேபிட் வந்து ரொம்பவே ஹார்ம்ஃபுல் உங்கள் ஹேருக்கு. அது என்ன பண்ணுன்னா ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸை வீக் பண்ணி இருக்கும். ஸோ அதை கட்டாயமாக நீங்கள் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கல் இருக்கும், சிக்கு எடுக்கிறதுக்காகவே சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸ்டீலில். ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கேல்ப் நீங்கள் டேமேஜ் பண்ணுவீங்க. ஸோ அதுவுமே நாட் அட்வைசபிள் ஃபார் டூயிங். மேல்ஸை பொறுத்த அளவுக்கு ஹேர் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னாலே பயந்துட்டு போய் மொட்டை போட்டுருவாங்க. மொட்டை போட்டுறா சரியாயிரும், மொட்டை போட்டால் சரியாயிரும்னு நினைப்பாங்க. கட்டாயமாக கிடையாது. நீங்கள் மொட்டை போடும்போது நல்லா இருக்கிற ஃபாலிகல்ஸையும் சேர்த்து தான் டேமேஜ் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த தாட்லேருந்து வெளியே வாங்க. அது வந்து உங்கள் ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப கெடுதல். ஸோ மொட்டை போடுறதுனால உங்கள் ஹேர் ஃபால் கம்மியாகும்னா கட்டாயமாக இல்லை. இந்த வீடியோவில் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்க ஒவ்வொரு சொல்யூஷன்ஸ் இது எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இருக்குதுல்ல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். வேறு எதுவுமே வேணாம், ஹேர் ஃபால் ஆட்டோமேட்டிக்காக கட்டாயமாக நின்றும். ஸோ ஃபஸ்ட்டு முடி வளரணும் அப்படின்னா அது உதிர்றதை நிப்பாட்டினா மட்டும்தான் நம்ம முடியை வளர வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடி க்ரோ பண்ணுறதுக்காக நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஹேர் க்ரோத்துக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் தான் ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஒரு நல்ல ஸ்டெப்பு. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹேர் க்ரோத்தை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் தான் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு போகணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு என்ன உங்களுக்கு டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னீங்கனாலும் அதே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வர வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதன் மூலமாக பெனிஃபிட் ஆகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே தட்டி விட்டு போங்க. ஓகே, பாய் ஆல்.